ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சரண்டோ தமிழ். இதில் நம்ம ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் வந்த படங்கள் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன படங்கள்ன்றதை டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ ஆரம்பிச்சிடலாம். அனதர் சிம்பிள் ஃபேவர் 2025 த்ரில்லர் ட்ராமா கேட்டகரியில் இந்த படம் வந்திருக்கு. இந்த படம் 2018 வெளியான சிம்பிள் ஃபேவர் அந்த படத்தோட ஒரு சீக்வல் மூவி தான். அந்த படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஒரு சில கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரி உங்களுக்கு புரியும். அப்படின்னாலும் ஒரு ஸ்டாண்டர்ட் மூவியாலும் இது ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. படத்தோட மெயின் லீடர் நம்ம ரயன் ரெனால்ட்ஸோட ஒய்ஃபான பிளேக் லிவ்லி அவங்க நடிச்சிருப்பாங்க. ஆனா கென்ட்ரிக் இவங்கள மையமாக வச்சு தான் இந்த படத்தோட கதை நகரும். பிளேக் லிவ்லி இட்டாலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெக்கேஷனுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க பேச்சுலர் பார்ட்டி பார்த்தா நடத்துகிறாங்க. அந்த பேச்சுலர் பார்ட்டிக்கு நம்ம ஆனா கென்ட்ரிக்கை இன்வைட் பண்ணுறாங்க. அவங்களும் அந்த பேச்சுலர் பார்ட்டி பார்த்தா வந்து அட்டன் பண்ணுறாங்க. இந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்க சமயத்தில் அந்த ஒரு இடத்துல ஒரு மர்டர் நடக்குது. அந்த கொலையை யார் பண்ணால் அதுக்கப்புறம் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு தான் இந்த படத்தை மொத்த கதையே. என்ன தான் இந்த படம் ஒரு த்ரில்லர் ஜானர்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு ட்ராமா கேட்டகரி மூவி தான் இது. படத்தோட ரன் டைம் கிட்டத்தட்ட 2 hours இருக்கும். ரொம்பவே ஸ்லோவாக தான் படத்தோட கதை நகரும். நீங்கள் இதுக்கு முன்னாடி வெளியான அந்த சிம்பிள் ஃபேவர் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த படத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு IMDbல 5.4 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைம் வீடியோவில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படம் ஒரு R-rated மூவி தான். வயலன்ஸ் ப்ளஸ் ப்ரொஃபனிட்டி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்க முடியாது. த பாயு கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல. படத்தோட டைட்டில் ஸ்க்ரீனில் படம் பேர் தெரியும், செக் பண்ணி பாருங்கள். 2025 இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தோட ஸ்டோரி ரொம்ப ஒரு யூஸ்வலான ஸ்டோரி தான். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா போகிறாங்க பிளெயினில். அப்படி போயிட்டுருக்கும் போது அவங்களோட பிளெயின் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிடுது. அந்த பிளெயின் கிராஷ்லேருந்து அவங்க எப்படி தப்பிச்சுறாங்க, தப்பிச்சதுக்கப்புறம் எப்படி கதை நகரம், அதுக்காக தான் அங்கே வச்சுருக்காங்க. அந்த பிளெயின் கிராஷ் ஆன இடத்துல நிறைய முதலைகள் இருக்குது. அந்த முதலைகள்கிட்டேருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, யாரெல்லாம் சர்வை பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. இது ஒரு அனிமல் அட்டாக் ஜானர் மூவி. உங்களுக்கு இந்த அனிமல் அட்டாக் ஜானர் படங்கள்லாம் பிடிக்கும்னா இந்த படம் மேபி பிடிக்க சான்சஸ் இருக்குது. ஷோவில் பார்க்கும்போது அந்த crocodiles-ஓட CG எல்லாமே ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். IMDb இந்த படத்துக்கு 4.3 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங் ஓகே, தமிழ் டப்பிங் டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படமும் ஒரு R-rated மூவி தான். ஏன்னா முதல்களில் காமிக்கும் போது நிறைய பேர் சாகடிக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ வயலன்ஸ் ரத்தம் தெரிகிற காட்சிகள் இருக்கும். அதை மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். த மங்கி 2025 ஒரு ஹாரர் காமெடி ஜானரில் இந்த படம் வெளியே இருக்குது. படத்தோட கதைன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு குரங்கு பொம்மை இருக்குது. அந்த குரங்கு பொம்மை யாரெல்லாம் திருப்பி சுற்றி விட்றாங்களோ பின்னாடி சாவி இருக்கும். அந்த சாவியை சுற்றி விட்டதுக்கப்புறம் அந்த குரங்கு பொம்மை கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்ஸ் இருக்கும். அந்த ட்ரம்ஸ் அதை அடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சுற்றி இருக்க யாரோ இல்லை யாரோ ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா சாக போகிறான்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கிற பொம்மை நம்ம ஹீரோட ஃபேமிலி கிட்டே வருது. ஹீரோவோட சரௌண்டிங்ஸில் இருக்க நிறைய பேர் சாக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த பொம்மை தான். இதுக்கப்புறம் அந்த பொம்மை கிட்ட தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. படம் செம்ம ஃபன்னாகவும் இருக்கும் அண்ட் வைலன்ஸாகவும் இருக்கும். அண்ட் இந்த படத்தை பற்றின ஒரு இண்டிவிஜுவலாக ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாமான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டோரி பெருசாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, கேரக்டர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் இல்லைனா ஜஸ்ட்டு ஒரு ஸ்லாஷர் ஒரு ஹாரர் வைப் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். IMDb இந்த படத்துக்கு 6 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆஸ்ட்ரிட்ஸ் அண்ட் ஆப்ளிக்ஸ் த பிக் ஃபைட்டர் எல்லோரோட ஃபேவரட்டான ஒரு 2 கேரக்டர்ஸ் தான் இது. இதுக்கு முன்னாடி இவங்களை வச்சு நிறைய கார்ட்டூன் அண்ட் லைவ் ஆக்ஷன் படங்கள் வந்திருக்கும். இந்த முறை நெட்ஃப்ளிக்ஸ் இவங்களை வச்சு 3D அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்ன சீரீஸ் தான், 5 to 6 எபிசோட் தான் இருக்கும். ஸ்டோரி பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள் தான். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவங்களோட வில்லேஜை பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணணும். அவங்க வில்லேஜுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் அவங்க தடுக்கணும். இதுதான் அவங்களோட வேலையே. அதை இவங்க கரெக்டாக பண்ணாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தில் கதையை கொண்டு போயிருப்பாங்க. அனிமேஷன் குவாலிட்டி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் பக்காவாக இருக்கும், தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்குமே நல்லா ஃபன்னாக காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க. IMDbல 8 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சீரிஸ் நல்லா இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஹைஸ்ட்டு 2021 ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் ஜானரில் இந்த படம் வெளியே இருக்குது. படத்தோட கதை என்னென்னா டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ஹைஸ்ட்டு நடக்குது. அந்த ஹைஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தில் கதையை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் 2001 வந்திருக்கு. ஸோ ஒரு கிளாசிக்கான ஒரு மூவி. ஸோ 2 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு பேங்க்கை பார்த்தீங்கன்னா ஹைஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் UBA சர்டிஃபைட் மூவி தான். IMDbல இந்த படத்துக்கு 6.5 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்குமே டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. த பெஸ்ட் கிறிஸ்மஸ் பேஜெண்ட் எவர் 2024 ஒரு ஃபேமிலி காமெடி ஜானரில் இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தோட ப்ரீமியஸ் என்னென்னா ஒரு 6 சின்ன பசங்க இருக்காங்க. இவங்க 6 பேருமே சிப்ளிங்ஸ். ரொம்பவே ஒஸ்ட்டு கிட்ஸாக இவங்க இருப்பாங்க. ரொம்ப சேட்டை பிடிச்ச பசங்க சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு சேட்டை பிடிச்ச பசங்க சுற்றி இருக்க யாருக்குமே உங்களுக்கு பிடிக்காதான். அப்படி இருக்க இவங்க அவங்க லோக்கலில் இருக்க ஒரு சர்ச்சை பார்த்துன்னு எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட ஹாலிடேஸில். அதுக்கப்புறம் அவங்களோட நடவடிக்கை எல்லாமே மாற ஆரம்பிக்குது. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கெட்ட பசங்கன்னு சொன்ன இவங்கள பெஸ்ட்டாக மாறினாங்களா அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதையாக எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக நான் இன்னும் இந்த படத்தை பார்க்கல, இனிமேல் தான் செக் பண்ணி பார்க்கணும்.
படத்தோட ப்ரீமியஸ் ட்ரைலர்லாம் வச்சு பார்க்கும்போது இது டோட்டலாக ஒரு ஃபேமிலியை டார்கெட் பண்ணி எடுத்துருக்க படம் தான். மெயினாக கிட்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. மேபி அடல்ட்ஸ்க்கு அதிகமாக பிடிக்காது. IMDbல இந்த படத்துக்கு 6.8 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் கூட இந்த படம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படம் ஆப்வியஸாக PG-13 தான் இருக்கும். ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவின்றனால கண்டிப்பாக R-rated கண்டென்ட் எதுவுமே இருக்காது அண்ட் செக்ஷுவல் கண்டென்ட்டுமே எதுவுமே இருக்காது. ஸோ ஃபேமிலியோட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன ரீசெண்டாக தமிழ் டப்பிங் வந்த படங்களை நீங்கள் எந்த படம் பார்த்துருக்கீங்க, அந்த படம் பார்க்க போகிறீங்கன்னா மறக்காமல் கீழே காமிஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ இதே படம் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் டாட்டா பாய், see you.